தினமும் டெய்லி யூஸ் சென்டென்ஸே பார்த்து போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆஃபீஸ் போயிட்டு வந்து லஞ்ச் டைம் எப்படி போச்சு அப்படிங்கிற கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒய்ஃப் கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் பதில் சொல்றது பார்க்கலாமா? மதிய உணவு எப்படி இருந்தது? லஞ்ச் கேசா ரஹா. லஞ்ச் கேசா ரஹா. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே சுவையா இருந்தது. बहुत अच्छा, सब कुछ स्वादिष्ट था. बहुत अच्छा, सब कुछ स्वादिष्ट था அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே சுவையா இருந்தது. நீங்க ஏதாவது காய்கறி சாப்பிட்டீங்களா? क्या तुमने सब्जियां और गाई? क्या तुमने सब्जियां और गाई? சப்ஜியாங் அப்படின்னா காய்கறி. ஆமா, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்றதுக்கு हाँ मैंने सब कुछ खा लिया. हाँ मैंने सब कुछ खा लिया. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா? क्या तुम थोड़ी देर आराम करना चाहोगे? क्या तुम थोड़ी देर आराम करना चाहोगे? ஆமா, ஓய்வெடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றதுக்கு ஆமா நல்லா இருக்கும். ஹாங் டீக் ரகேகா. அப்புறம் நாம கொஞ்சம் டிவி பார்க்கலாம் அல்லது புத்தகத்தை படித்து விடலாம். இது எப்படி சொல்லலாம்னா, அப்புறம் நாம கொஞ்சம் டிவி பார்க்கலாம். फिर हम थोड़ा टीवी देख सकते हैं. फिर हम थोड़ा टीवी देख सकते हैं. அல்லது அதாவது இல்லைனா புத்தகத்தை படித்து விடலாம். இல்லை என்றால் புத்தகத்தை படித்து விடலாம். யா ஃபிர் கிதாப் பட்லே. யா ஃபிர் கிதாப் பட்லே. இதற்கு பிறகு கொஞ்சம் நடக்கவும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நடக்கவும் செய்யலாம், யோசிச்சு பாருங்க அப்படி ஹிந்தில சொல்றதுக்கு इसके बाद थोड़ा टहलने का भी विचार करें. इसके बाद थोड़ा टहलने का भी विचार करें. சரி போகலாம். ठीक है चलो. ठीक है चलो. இந்த ஃபிர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் தமிழ்ல என்னென்ன மீனிங் இருக்குன்னு பார்க்கலாமா? மீண்டும், மறுபடியும், அடுத்து, பிறகு. மீண்டும், மறுபடியும், அடுத்து, பிறகு. பாத் அப்படின்னா பிறகு, பின்பு, அடுத்தது. பிறகு, பின்பு, அடுத்தது. விசார் கருத்து, யோசனை, சிந்தனை. கருத்து, யோசனை, சிந்தனை. டஹல்னா அப்படின்னா நடப்பது, சுற்றி வருவது, நடைபயிற்சி செய்வது. இதெல்லாமே டஹல்னா. இதுக்கான ஒரு சில குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபிர் அப்படின்னா மீண்டும், மறுபடியும், அடுத்து, பிறகு. இதுக்கான ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாமா? மீண்டும் வா அப்படி சொல்றதுக்கு ஃபிர் ஆவோ. மீண்டும் வா, ஃபிர் ஆவோ. பிறகு என்ன நடந்தது அப்படி கேட்கறதுக்கு ஃபிர் கியா ஹுவா. फिर क्या हुआ? நான் மீண்டும் சொல்வேன். மே ஃபிர் போலுங்கா. அதாவது நான் மறுபடியும் சொல்வேன். மே ஃபிர் போலுங்கா. பாத் அப்படின்னா பிறகு, பின்பு, அடுத்தது. கானேகே பாத். கானேகே பாத் அப்படின்னா சாப்பாட்டிற்கு பிறகு. தும்ஹாரே பாத் அப்படின்னா உன்னுடைய பிறகு, உனக்கு அடுத்தது அப்படி சொல்லலாம். உனக்கு அடுத்தது. உஸ்கே பாத் அப்படின்னா அதன் பின்பு. இஸ்கே பாத்னா இதற்கு பிறகு. உஸ்கே பாத்னா அதற்கு பிறகு. விசார் அப்படின்னா கருத்து, யோசனை, சிந்தனை. என் கருத்து, மேரா விசார். யோசிப்பது அப்படின்னா விசார் கர்னா. யோசிப்பது, விசார் கர்னா. உங்கள் கருத்து என்ன அப்படி கேட்கறதுக்கு ஆப்கா கியா விசார் ஹே. ஆப்கா கியா விசார் ஹே. டஹல்னா அப்படின்னா நடப்பது, சுற்றி வருவது, நடைபயிற்சி செய்வது. இதுக்கு எக்ஸாம்பிள் மே ரோஜ் டஹல்தா ஹூம். நான் தினமும் நடக்கிறேன். இதே ஒரு பொண்ணு சொல்லும்போது மே ரோஜ் டஹல்தி ஹூம் அப்படி சொல்லணும். வாங்க நடக்க போகலாம் சொல்றதுக்கு சலோ டஹல்னே சல்தே ஹே. சலோ டஹல்னே சல்தே ஹே. இந்த மாதிரி ஹிந்தி சென்டென்சஸ் படிக்கிறதுக்கு ஹிந்தி வித் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.